வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்றே கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுன்னர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே திருவடி குருவடி தாமே. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்களின் பொன்னான திருவடிகளை சென்னிமேல் சூட்டி மகிழ்கிறேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட திருப்புகளின் தலம் திருவேட்களம். திருவேட்களம் என்பது நம்ம சிதம்பரம் இருக்குல்லங்க, சிதம்பரத்திலிருந்து 2 மைல் தூரத்துலன்னு சொல்லலாம். அங்கிருந்து ஆட்டோ வசதிகள் கூட இருக்குது. ரொம்ப அருமையான சிவஸ்தலம். திருவேட்களம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அர்ஜுனனுடைய தபஸ். அர்ஜுனன் அங்கதான் பாசுபதாஸ்திரம் வாங்கினா அப்படிங்கிறது காண கிடைக்கிறது. ரொம்ப அருமையான நாதர். பாசுபதேஸ்வரர்னே ஈஸ்வரருக்கு பேர். அம்பாள் நல்ல நாயகி, நல்ல நாயகி. சத்குணவல்லி அப்படின்னா சத்குணாம்பாள் அப்படின்லாம் பேர் அம்பாளுக்கு. சான்ஸ்கிரிட்ல சத்குணவல்லி, சத்குணாம்பாள். நல்ல நாயகின்னு தமிழ் நாமம். பாசுபதீஸ்வரர். கிருபா தீர்த்தம் உங்க பேர் இருக்கிற அந்த குலத்திற்கே கிருபையினால தீர்த்தம் உண்டான, கருணையினால தீர்த்தம் உண்டான எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தீர்த்தம். அங்க ரொம்ப ஃபேமஸான கதை என்னன்னா, அர்ஜுனன் தபம் செய்து அந்த பாசுபதத்தை வாங்குகிறார். அது வாங்குவதற்கு முன்பாக அந்த இடையூறு செய்கிறான். துரியோதனன் முகாசுரன் அப்படிங்கிற அசுரன் ஒரு பன்றியா அனுப்பிச்சு அர்ஜுனன் தபசு பண்ணி அவன் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டான் அப்படின்னா பாரத போரே இல்ல, பாரத போர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட அந்த பாசுபதாஸ்திரம் ஒண்ணு போருமே எல்லா துரியோதனாதிகளையும் கௌரவ சேனைகளையும் அழிப்பதற்காக. அதனால துரியோதனன் பயந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு பன்றிய முகாசுரன்கிற ஒரு பன்றியை அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த பன்றி அசுரன் இவனுக்கு இடையூறுகள் பல செய்து கொண்டிருக்கிறான். இப்ப இத ஈஸ்வரனும் அம்பாளும் பாக்குறாங்க. சுவாமியை நினைச்சுதானே தவம் செய்யறான் அர்ஜுனன். அதனால சுவாமி என்ன பண்றார், சாட்சாத் அவனோட வேடனாகவும் அம்பாள் ஒரு வேடுவத்தியாகவும் அந்த பன்றியை சம்ஹாரம் செய்கிறார் எம்பெருமான். என்னதான் நம்ம தவம் செஞ்சாலும் நம்ம ஒரு மானுடர் அப்படிங்கறத அப்பப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம அடியார்கள் அப்படிங்கிறத அது ரெண்டாவது இருந்தாலும் நம்ம சாதாரண மனிதர் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த பன்றியை கொண்ட சுவாமி என்ன பண்ணுவார், இந்த பன்றி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி பன்றியை அம்பு போட்டு கொன்றுவார். இப்ப பன்றியை கொண்டது யாரு, நீயா நானான்னு ஒரு போட்டி. இப்ப அந்த வேடுவர் பன்றியை கொண்டாரா இல்ல அர்ஜுனன் கொண்டானான்னு ஒரு ஒரு வாக்குவாதம், ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அதுல 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. மாறி மாறி அம்புகளை சரமாரி எடுக்கிறான், தொடுக்கிறான், போடுறான், எடுக்கிறான், தொடுக்கிறான், போடுறான். இப்படியே அம்புகளை சரமாரியா தொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த வேடுவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாரு, அர்ஜுனனுடைய வில்ல கீழே சாயும்படியா செய்யறார். அப்படி செய்ததன் காரணமா இவனுக்கு மிகுந்த கோபம் வந்துருது. அந்த காண்டீபத்தினாலேயே சிவபெருமான அடிக்க வரானா அர்ஜுனன். பாருங்க இப்படி எல்லாம் விளையாண்டுருக்கான்னு. அந்த காண்டீப வில்லினால அடிக்க வரானா அவன். அப்படி அடிக்க வரும்போது அந்த அடியாகப்பட்டது எப்படி அந்த பிட்டுக்கு மனுஷன் வந்த கதையில பிறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்தில் உள்ள சிசுவிற்கும் கூட அந்த அடி விழுந்தது அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரியா 14 புவனங்களும் அந்த அடி விழுந்துதான். அந்த கிருபா பாசுபதீஸ்வரருடைய அந்த லிங்க திருமணியிலும் கூட அந்த தழும்பு இருக்குமா. அர்ஜுனன் வில்லால அடித்த அந்த அடியோட அந்த தழும்பு இருக்குமா. அப்பேற்பட்ட சிவபெருமான் அதுக்கப்புறமா சுவாமி அந்த தானமாய் காட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவருக்கு பாசுபதாஸ்திரத்தையும் சிவபெருமான் கொடுத்த தலம். அங்க அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி 4 தூணுலையுமே அர்ஜுனன் வர்றது, அம்பாளும் ஈஸ்வரனும் வேடுவராக வருவது, அது எல்லாமே சித்திரமாக அந்த கல் தூணில் அழகாக செதுக்கப்பட்டு உள்ளது. ரொம்ப அருமையான ஸ்தலம். ஞான சம்பந்தர் சிதம்பரத்திற்கு எழுந்தருளியுள்ள போது திருவேட்களத்தில் தங்கி சிதம்பரத்துக்கு டெய்லி நடந்து போய் சுவாமி சேவிச்சுட்டு வருவாராம். அப்படி திருவேட்களம் ரொம்ப அருமையான ஒரு ஊர். நல்ல நாயகியின் அம்பாளுக்கு பேர். ரொம்ப அருமையான ஒரு பேர். நம்முடைய கோபா நலசிம்மையனுடைய திருமுறை ஆசிரியருடைய அம்மா பேர் நல்ல நாயகி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி நல்ல நாயகி சத்குண அம்பாள் அப்படின்னு பேரு. சத்குணங்களை எல்லாம் ஒருங்கே பெற்ற அம்பிகை பாசுபதேஸ்வரர். அங்கே முருகப்பெருமான் 12 திருக்கடங்களுடன் அம்பாள் புடைசூழ
வேடமங்கை வேளமங்கை உடனாய சுப்பிரமணிய மூர்த்தியாக திகழ்கிறார். அங்கு 2 திருப்புகழ்களை அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார். என்ன திருப்புகழ் அப்படின்னா, மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் நம்ம இன்று பார்க்கக்கூடிய திருப்புகழ். சதுரத்தரை நோக்கிய பூவடு அப்படிங்கிற 2 திருப்புகழ் தான். ரொம்ப அருமையான 2மே மீனிங் உள்ள திருப்புகழ். நம்முடைய குருஜி ஐயா வந்து 2 குருஜி ராகவன் ஐயா 2க்குமே ராகம் போட்டிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு திருப்புகழ், திருஸ்தலம். நன்று நாள்தொறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இழுக்கலாம் சென்று நீர் திரு வெட்களத்துள்ளுரை துன்று பொச்சடையானை தொழுமினே. இது யாரு தேவாரங்கம்மா? இது யார் தேவாரம் சொல்றவங்களுக்கு பரிசு. சுந்தரர் தேவாரம் ஐயா. இல்லையே, நாவுக்கரசர் தேவாரம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சுவாமியுடைய 2 தாள்களை பற்றி கொண்டால் நமக்கு என்னதான் அது, சொர்க்கமே நமக்கு இங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அந்த பாடலை பாடியிருக்க ரொம்ப ஃபேமஸான பாடல். அப்புறம் மாணிக்க வாசகர் ஒரு பாடல், நம்முடைய அழகான திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் இந்த திருத்தலத்தில் பாடியுள்ளார்கள். வெந்த குங்குளிய புகை விம்மவே என்று திரு களிப்பாலையை சேவித்து விட்டு இங்க திருவேட்களத்தில் பாடியுள்ளார். அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணல் ஆரல் அங்கை அமர்ந்திலங்க என்று தக்கராகத்தில் காம்போதி ராகத்தில் ஒரு பாடல். அதாவது ஒரு ஞானசம்பந்தர் தேவாரம், ஒரு நாவுக்கரசர் தேவாரம், 2 திருப்புகழ் ஆகப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம். 4 பாடல்கள் இங்க மங்களாசாசனம் ஆயிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருப்புகழ் ராகம் மனோலயம். மனோலய ராகம் அப்படிங்கிறது ரொம்ப உருக்கமான ராகம். நம்முடைய சிந்து பேரவி, சுத்த தன்யாசி, தன்யாசி அந்த மாதிரி சொல்லக்கூடிய வரிசையில ரொம்ப அருமையான சுபபந்து விராடி, இதெல்லாம் ரொம்ப தேவதி, இதெல்லாம் ரொம்ப உருக்கமான ராகங்கள். அப்படி மனோலயம்ங்கிறது குருஜி நிறைய பாடலுக்கு மனோலய ராகத்தையே போட்டிருக்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த பாடலை மனோலயம்ங்கிற வார்த்தை வருமா, அதனால அந்த மனோலயத்தை அடிப்படையா வச்சு அந்த பாடலை ஏற்றுவார் சுவாமி குருஜி ராகவன் அவர்கள். அந்த வகையில மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடன மதியாமல், என்ன அருமையான ஒரு பாடல். அடியன் பிரசன்ட் பண்ற தெரியுதான் மட்டும் பாருங்க. தெரியுதாங்கம்மா? நல்லா தெரியுது. சரிங்கம்மா. இது வந்து சொற்பிரிவு பதம் பிரித்த ஒரு பாடல். நீங்க எழுதுனா கூட இப்ப எழுதி வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அடியார்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. ரொம்ப அருமையான பாடல். அம்பாள் நல்ல நாயகி சத்குணாம்பாள், ஈஸ்வரர் பாசுபதேஸ்வரர், தலம் கிருபா தீர்த்தம். இந்த நம்ம பார்க்க இருக்கும் திருப்புகழ் பாடல் வந்து மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் என்று தொடங்கும் பாடல். ராகம் மனோலயம், தாளம் ஆதிதாளம். ஆதிதாளம் எப்பவும் ஆஸ் யூசுவல் 8 அக்ஷரம். மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடன மதியாமல், மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடன மதியாமல், மக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள் மாப்பெரிவேதி அனுபோக, மக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள் மாப்பெரிவேதி அனுபோக, பாத்திரமீதன மூட்டிடும் ஆசைகள் பார்ப்பட ஆடகம் அது தேட, பாத்திரமீதன மூட்டிடும் ஆசைகள் பார்ப்பட ஆடகம் அது தேட, பார்க்கள மீதினில்
மூர்க்கரையே கவி பார்க்கடலான முழல் வேணோ பார்க்கள மீதினில் மூர்க்கரையேவிய பார்க்கடலான உழல் வேணோ சாத்திரம் மாறையும் நீத்த மனோலய சாத்திரமேவிய பதவேளே சாத்திரம் மாறையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேளே தாத்தரி தாகிட ஷேக்கனுமானட தாற்பரணாத்தரு குமரேஷா தாத்தரி தாகிட ஷேர்க்கனுமானட தாற்பரணாத்தரு குமரேஷா வேத்திரசாலமது ஏற்றிடு வேடுவ மிக்கமுதாமையில் மணவாளா வேத்திரசாலமது ஏற்றிடு வேடுவர் மிக்கமுதாமையில் மணவாளா வேத்தமதாமரை ஆர்த்திடு சீர்திருவேட்களமே மிக பெருமாளே வேத்தமதாமரை ஆர்த்திடு சீர்திருவேட்களமே மிக பெருமாளே பார்க்கள மீதினில் மூர்க்கரே கவி பார்க்கடலாமென உழல் வேணோ வேட்களமேவிய பெருமாளே மிகவும் அருமையான ஒரு திருப்புகழ். முதல் 2 பதங்களை பார்ப்போம். மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடென மதியாமல். அதாவது இப்போது இந்த பாடலிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அருணகிரிநாதருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது என்ற ஒரு கூற்று தெரிய வருகிறது. இல்லை என்றால் அவர் நமக்காக சொல்கிறார் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம். மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடென மதியாமல். அதாவது அவர் அந்த ஒரு வீட்டு பெண் வச்சுக்குவோம். ஒரு ஆண்மகன் இருக்கார், அருணகிரிநாதரே இருக்கார். இந்த த்விபாஷியா நம்ம 2 பேர்த்த வச்சுக்குவோம். இவருக்காக அருணகிரிநாதரே பாடான்னு இல்லாம நமக்காக பாடுறான்னு வச்சிருந்தாலும், ஒரு கணவன் ஒரு மனைவி. கணவன் வீட்டுக்கு அடங்காமல் கண் போன போக்கில் கால் போன போக்கில் இருக்கிறான்னு வச்சுட்டோம்னா, இப்போ அந்த மனைவியாகப்பட்டவள் சத்குணவள்ளியாக இருக்கிறார். நம்ம அம்பாள் ரொம்ப சத்குணமா, கணவன் கல்லானாலும் கணவன் இப்படி இருப்பதனால் நம்ம குழந்தைகளை நம்ம பார்த்துக்கணும், பெரியவங்களை நம்ம பார்த்துக்கணுங்கிற கடமை பொறுப்பில் அவள் இருக்கிறார். மாத்திரையும் கூட ஒரு மாத்திரை அளவும் கூட, அதாவது மாத்திரைனா இப்ப மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சப்தத்துடைய அளவு, அந்த அரை நிமிஷம், அந்த கேப்பும் கூட தவறாமல், ஒரு சொல்லும் கூட பொய் சொல்லாமல் வாழ்ந்தவள் அப்படின்னு சொல்றார். மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன், கொஞ்சம் ஒரு மாத்திரை அளவு கூட தவறாதவள், சொன்ன வாக்கை மீறாதவள், பொய் சொல்லாதவள் அப்படின்னு சொல்றார். அப்படி புகழ்றார் அந்த வீட்டு மாதர். மாத்திரையாகிலும் தவறாளுடன் வாழ்க்கையை நீடன மதியாமல். அப்பேற்பட்ட அந்த சத்குண வள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை விட்டு அப்பேற்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நான் விட்டு மதியாமல், அதை மதிக்காமல், மாக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள். மாக்களை, அப்படின்னா இந்த இடத்துல விலங்குகள்னு கூட பொருள் எடுத்துக்கலாம். மாக்களைன்னா எங்க மனிதர்களையும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். மாக்களை யாரையும் ஏற்றிடும் சீலிகள். அதாவது இப்ப இங்க விளை மாதர்களை பத்தி சொல்றார். இந்த 2வது வரியில, முதல் அடியில தன்னுடைய அழகான அன்பான சத்குணவள்ளியாக இருக்கக்கூடிய மனைவியை பற்றி சொல்லிவிட்டு 2வது வரியில் சொல்கிறார்,
மாக்களை எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பாகியும், அதாவது மணக்கப்பாட பாடியில சொல்லுவார். அதாவது வருண பாத காலோக, எந்த வருணத்திலும் எந்த ஜாதியிலும் எந்த குலத்திலும் எந்த மதத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஆண் மகன்களையும் ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அந்த விலை மாதர்கள், மாக்களை ஆயினும் ஏற்றிடும் ஷீலிகள் மாப்பரிவே எய்தி அனுபோக. என்னுடைய மனைவி இடத்தில் நான் பரிவு வைக்காமல் அந்த விலை மாதர்களிடம் நான் பரிவு வைத்தேன். மாப்பரிவே எய்தி, அவர்களிடத்தில் பரிவு எய்தி அனுபோக பாத்திரம் ஈதன மோட்டிடும் ஆசைகள் பார்ப்படு ஆட்டகம் அது தேத. அப்பேற்பட்ட அந்த அனுபோகத்தில் உழன்று அப்பேற்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரம் அதாவது அந்த உடலானது அப்பேற்பட்ட அனுபவங்களை அனுபவித்த பாத்திரம் ஈதென மூட்டிடும் ஆசைகள் பார்ப்படு ஆடகம் அது தேட. அந்த ஆசைகள் மூடும்படியாக அள்ளல் படுகிற பார்ப்படுகின்ற ஆடகம், ஆடகம் என்றால் பொன், காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அதாவது மணி, பணத்தை சொல்றாரு. ஆடகம் அது தேட, அது தேட ஆடகத்தை, அதாவது விலை மாதர்கள் பணம் கேட்கிறார்கள். அந்த ஆசை அவர்கள் கொடுக்கக்கூடிய இச்சையின் காரணமாக பணம் கேட்கிறார்கள். அந்த பணத்திற்காக பார்க்கள மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலாம் என உழல் வேணும். அது 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 அந்த ஆடகத்தை தேட, அந்த பொண்ணை தேடுவதற்கு பார்க்களம் மீதினில், இந்த உலகத்தில், பார் என்றால் உலகம், இந்த உலகத்தின் மீதினில் மூர்க்கரை போய் கவி பாடி பார்க்கடலோன நீதான் திருமால் பார்க்கடலால் என உழல் வேணும். அதாவது பார்க்கடலான் என உழல் வேணும் அப்படின்னா, பார்க்கடல் இருக்கக்கூடிய திருமாலே நீதான் அப்படின்னு போய் ஒரு கஞ்சனை பத்தி சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது முதல் பாயிண்ட்ல என்ன சொல்றார், ஒரு க்ஷணம் கூட வாக்கு தவறாத மனைவினுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு, முதல் பாடு. இரண்டாவது, விட்டு விட்டு எல்லா வர்ணத்தவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாருடன் புழங்கக்கூடிய அந்த விலை மாதர்களிடம் இடம் அடைந்து, மூன்றாவது வரி, அவர்களுக்கு பொருள் ஈட்டும்படியாக ஆசைகள் கொண்டு அந்த ஆசையிலே உரன்ற பாத்திரமாக நான் ஆகி அதை பொருள் தேட போகும்போது பார்க்கள மீதினில் ஒரு மூர்க்கனை பார்த்து நீ பார்க்கடலோனோ இல்ல பள்ளி கொண்ட பரந்தாமனோ என்று புகழும்படியாக இருப்பேனோ என்று தன்னுடைய அந்த நிலையை ரொம்ப வற்புறுத்தி அத முருகப்பெருமான்ட்ட ரொம்ப கெஞ்சி, இப்படியெல்லாம் எனக்கு வேணுமா முருகா, அப்படி போய் நான் கேட்டுட்டு இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இந்த பாடலை சொல்கிறார். இதை நமக்கும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அடியார்கள் பெருமக்களாகி நாம் எந்த ஒரு காசு, ஒரு தனம் வருது, இவங்களை புகழ்ந்தால் தனம் வரும், இல்ல ஒரு பொலிட்டீஷியனை புகழ்ந்தால் தனம் வரும், இல்ல சும்மாவது ஒரு புகழ்ந்தோம்னா மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதான். அருணகிரி அதை சொல்லி கொடுக்கிறார். உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். எந்த விதத்திலும் ஆசையில் மயங்கக்கூடாதுன்னு சொல்றார். அந்த ஆசைக்கு ஈடுபட்டு காசு தேடு போகக்கூடாதுங்கிறார். அப்படியே போனாலும் அதை நல்லவனு சொன்னான், கெட்டவனை போய் நீ பரந்தாமனோ புருஷோத்தமனோ அப்படின்னா அது இல்ல, அது பொய் சொல்ல வேண்டாம். அப்படிங்க இந்த நமக்கு எடுத்துக்க வேண்டியது பொய் சொல்லக்கூடாது. பிறரிடம் போய் நீ அனாவசியமாக அந்த சோப்பு போடுறது, காக்கா பிடிப்பதுன்னு சொல்றாங்களே வழக்கத்துல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இந்த இடத்துல ரொம்ப அழகா அருணகிரிநாத பெருமான் எடுத்து சொல்றார். அதாவது ஏன் மனோலய ராகத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னா, அடுத்த வரி பார்ப்போம். சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பொதவேளை. சாத்திரம் 6 சாஸ்திரங்கள் இருக்குது. புருத்தோத்தமம், அப்படி 6 வகையான சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள் அடியேன் அந்த லிஸ்ட நம்ம வேறுண்டி வினை குழுமத்துல பதிவிடுறேன். அப்படி சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேளை. முருகப்பெருமானே சாஸ்திரம் 6, அதாவது சாஸ்திரம் என்கிறது அதாவது வேதாந்தம்னு சொல்லலாம். வேதத்தை படித்தவர்கள் நிறைய பேர். ஆனா வேதாந்தம்னா வேதத்தினுடைய அந்த பிரகடனத்தை, வேதத்தினுடைய அந்த உச்சியை அறிந்தவர்கள் வேதாந்தியர்கள். அதான் வேதாந்த தேசிகர் அப்படின்னா வேதத்தையே உணர்ந்து அந்த வேதத்தை அந்தத்தையும் உணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த வேதாந்தங்களை படித்தவர்களுக்கு தான் சாத்திரம் கைகூடுமா, அந்த 6 விதமான சாத்திரங்கள். அப்படி 6 விதமான சாத்திரம் 6ஐயும் நீத்த மனோலய சாஸ்தியர். அந்த சாஸ்திரிகள் ஆகப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது வேதியர்களுடைய ஏற்றத்தை, வேதம் படித்தவருடைய ஏற்றத்தை இந்த இடத்துல கூறுகிறார். சாத்திரம் 6ஐயும் நீத்த மனோலயர் சாத்தியர் மேவிய பதவேளை. வேதம் உணர்ந்த அந்த சாஸ்தியர்கள் மேவக்கூடிய பதவேளை உன்னை போற்றுகிறார்களே. தாத்தரி தாயிட சேக்கனு மானட தாட் பரணார் தரு குமரேஷா. ஒரு சிவபெருமானாகப்பட்டவர் தாத்தரி தாகிட சேக்கணும்னு அந்த ரிதத்துல டான்ஸ் ஆடுறானா, அந்த தாள வர்ணனையை சொல்றார். தாத்தரி தாகிட சேக்கனு மானட தாத் பரணார் தரு குமரேஷா.
வேத்திர சாலமது ஏற்றிடும் வேடுவர் மீக்கு அமுதா மயில் மணவாளா. வேத்திர சாலமது ஏற்றிடு மீனவர், அதாவது திணைப்புணத்திலே வாழக்கூடிய அந்த வள்ளி பிராட்டிக்கு மணவாளனே அப்படிங்கிற அத சொல்றார். வேத்திர சாலமது ஏற்றிடு வேலவர் மீக்கு அமுத, அந்த வேடுவர்க்கு மீக்குன்னா உடையவர், மீக்க அமுதா மயில் மணவாளா. அப்ப மயிலாகப்பட்ட, இந்த இடத்துல மயிலுக்கு வள்ளி பிராட்டிய ஒப்புமை சொல்றார். மயிலா அமுதா மயில் மணவாளா வேத்தமதாம் மறை ஆர்த்திடு சீர் திருவேட்களம் மேவிய பெருமாளே. வேதத்தின் ஒளி மறை ஒளி ஒழிக்கக்கூடிய ஆர்த்திடும்னா ஒழிக்கக்கூடிய, மறை ஒழிக்கக்கூடிய சீர் திருவேட்களத்தில் மேவக்கூடிய பெருமாளே உன்னை பஜிக்கிறேன் என்று சொல்றார். இந்த இடத்துல மனோலய ராகம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராகம். நம்முடைய குருஜி ராகன் அவர்கள் மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம் எல்லாம் போடும்போது கூட அண்டர் உலகம் சுழல எண்டிசைகளும் சுழல அப்படிங்கிற பாடல், அப்புறம் ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலம் அகற்றி வளர், அந்த பாடல், நிறைய பாடல்களுக்கு மனோலய ராகத்தை தான் போடுறார். இந்த வேல் விருத்தத்தை அடியேன் பாராயணம் செய்கிறேன். அந்த பதவேளே அப்படிங்கிற அந்த பதத்திற்கு ஏன் எல்லா இடத்துலயும் வேளையும் அம்பாள் வள்ளி பிராட்டியும் கொண்டு வரார் அப்படிங்கிறத இந்த பாடல் இருந்து நம்ம பார்க்கலாம். அண்டருலகும் சுழல எந்திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலைகடலும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலம் சுழலவே மண்டல நிறைந்த கவிசத கோடி மதியுதிரமாற பிறங்கியும் மணியொளி நிறச்சகள தலமருணருச்சிரம வகை வகை நிறுச்சுழலும் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் திரைகள் போல் தண்டமுடனும் தளரும் வெங்கனுடனும் பகடு தன் புறம் வரும் சமயன் யான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சலன மெஞ்சரண கஞ்சனுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன்குரவத்தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேளே கணவனடல் கொண்ட வேளே கணவனடல் கொண்ட வேளே என்கிற வேல் விருத்தம் மிகவும் அருமையான அந்த பாடல். அதுல குருஜி அவர்கள் மனோலய ராகத்தில் தான் போட்டுள்ளார். அப்படி சாஸ்திரமாரையும் நீத்த மனோலயர் சாத்தியர் மேவிய பதவேளு. இங்க மனோலயம் அப்படிங்கிறதுக்கு அடியே நிறைய கருத்துக்கள் சொல்ல விளைகிறேன். அதாவது பாம்பன் சுவாமிகள், நம்முடைய கிருபானந்த வாரிய சுவாமிகள் சொல்வார், பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை ராமநாதபுரத்திற்கு எழுந்தருளி உள்ள போது அவருக்கு ஒரு விசாரம் ஏற்படுகிறது. முருகப்பெருமானை நம்ம எப்படியாவது காண வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு கருத்து, அதாவது சுவாமிய நம்முடைய திருவுள்ளத்தில் எழுந்தருள பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல முதல் வழிமுறை என்னன்னா, நம்ம மனத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஆசைகள். இன்னொன்னு, விசாரப்படுவோம். ஒரு தெரியாம ஒரு குற்றம் நடந்துருச்சு, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு துர்க்காரியம் நடந்துருதுன்னா நம்ம அதையவே உருப்போட்டு நம்ம சங்கடப்பட்டுக்குவோம். அந்த மாதிரியான சங்கடங்கள் போட்டுட்டே இருந்தோம்னா சுவாமியே நம்ம நினைக்கிறதுக்கான அந்த கேப் கிடைக்காம போயிடும். அதன் காரணமா நம்ம அப்படித்தான் இருப்போம். நம்மளால அந்த மனசுல இருந்து அப்ப குப்பைகளை எடுக்கவே முடியாது. அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக ஒரு ஃபார்முலா பண்றார் நம்முடைய பாம்பன் சுவாமிகள். அதுதான் கமலபந்தம்னு பேரு. அதாவது ஒரு சித்திரக்கவி மாதிரி. சித்திரக்கவினா அந்த 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 எழுத்துக்களை நம்ம போட்டு எழுதி பார்க்கும்போது ஒரு சித்திரமாக மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம திளிய கூற்றடிக்கலாம் ரதம் மாதிரியே இருக்கும். அது மாதிரி கமலபந்தங்கிறது கமலம் மாதிரியே இருக்கும். அப்பேற்பட்டது. அதை ஒரு நாளைக்கு 27 முறை சொல்ல சொல்ல அந்த மனசுல அந்த அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள், ஆசைகள், நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் போய் நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். 2வது, முருகப்பெருமான் அந்த நெஞ்ச கன கல்லுல நிப்பாராம். அந்த நிக்கிறதுக்கு இடம் இல்லாம சுவாமி என்ன பண்றதுன்னு தெரியாமத்தான் அப்படி இருக்கார். அந்த கமலபந்தத்தை பாராயணம் செய்ய 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 முருகப்பெருமான் அந்த கல்லுல உட்கார்ந்துருவாராம். அதுக்குத்தான் அந்த சஸ்திரபந்தம், கமலபந்தம் ஆகிய அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கமலபந்தத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு அடியேன் காலையில ஒரு வாசித்த நூல்ல இருந்தது. அதை தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் அப்படி நினைக்கிற, முருகப்பெருமான் நம்ம சேவித்தே ஆகணும், எப்படியாவது முருகப்பெருமான பிரத்யட்சமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் ராமநாதபுரம் அந்த சமயத்துல அவருடைய சிஷ்யன்ட்ட சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இடுகாட்டில் எனக்கு ஒரு சதுரமாக ஒரு குழியை வெட்டி நான் தங்கும் அளவிற்கு ஒரு
நான் தங்கும் அளவிற்கு எனக்கு ஒரு மேடை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். நான் உள்ளே அமர்ந்து நான் தவம் செய்யுமாறு எனக்கு ஒரு வசதி வேண்டும் அப்படின்னு பாமன் சுவாமிகள் கேட்கிறார். அதே மாதிரி இடுகாட்டில், அதாவது எந்த ஒரு மந்திரமே நம்ம ஒரு பிணத்தின் மீதோ இல்ல சுடுகாட்டில் செய்யும் போது அந்த ஜீவ சக்தியாகப்பட்டது அங்க இருக்குமா. ஏன்னா அங்கதான் சிவபெருமானே இருக்காருன்னு சொல்றோம். அந்த விதத்துல சுவாமிகள் அப்படி எழுந்தருளி அங்க சதுரமான குழி வெட்டி அதுல அவரை அமர்த்தி, முருகப்பெருமானை நான் பிரத்யட்சமாக பார்த்தாலொழிய நான் வெளியே வருவேன். இல்லைன்னா எந்த ஆடம்பரமும் இல்லாம அண்ண போட்டு மூடிருங்கன்னு சாமி வாக்கு கொடுத்துட்டு போயிடுறார். எல்லாம் ரொம்ப பயந்துக்கிறாங்க. என்னடா சுவாமி இப்படி சொல்றாரே அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தம் தான். ஆனா குரு கட்டளையை மீற முடியாது. அதே மாதிரி சதுரமான குழிகள் வெட்டி சுவாமியை உள்ள ஏழ பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. சுவாமி அதுக்கான மூல மந்திரங்களை சொல்லி 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 அன்றைய இரவு வந்து நிறைய பேய்கள், ஆண் பேய்கள், பெண் பேய்கள் எல்லாம் வந்து சுவாமி ரொம்ப நச்சரிக்குது, டார்ச்சர் பண்ணுது. நீங்க இருந்து எந்திரிச்சு ஓடிடணும், இது பண்றாங்க சுவாமி. அதெல்லாம் யோக தண்டத்தின் காரணமாக அந்த யோகம், அந்த மந்திர தண்டம், அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க அதுவே நமக்கு தண்டமாக மாறிடுமா. அந்த மந்திர தண்டத்தை கொண்டு அனைவரையும் ஓடச் செய்கிறார். எல்லா பேய்களும், பேய் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பேய் இருக்கு, அதாவது ஒரு துர்மரணமாக சென்றவர்கள் எல்லாம் பேயாக அலைவார்கள். பெண்ணாய் பேயாய் அழியாய் நல்லா நம்ம திருவாசகத்துல படிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசுரராகி. அப்ப பேய்களும் இருக்கு, அந்த ஆத்மாக்கள், பிரேத ஆத்மாக்கள் இருக்கும். அது வந்து அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதுங்களுக்கு அந்த மேனி சுட்டரிக்குது. அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்டு இங்கிருந்து விரட்ட அடிக்குது. தண்டத்தை கொண்டு அவர்களை ஓட செய்கிறார். அதே மாதிரி நிறைய தேவதைகள், முனி முனி இது போன்ற சில அமோனஷமான ஜந்துக்கள் எல்லாம் வந்து அவரை மிரட்டுறது. எல்லாத்தையும் அந்த யோக தண்டத்தை கொன்றே விரட்டுகிறார். அழுகிறார், தொழுகிறார் நம்முடைய பாமன் சுவாமிகள். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு ரொம்ப அருமையா உருகி 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 முருகப்பெருமானை வேண்டுகிறார், அழுகிறார். என்ன ஏன் இங்க படைச்ச முருகா, எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எப்படியாவதேதும் இனிமேலோ மிப்படி போக போக விட்டுடல் ஓடி அப்படின்னு அப்படி பாடுறார். எப்படியாவது எத்தனை கோடி நான் பிறந்து இழைத்தது போனும், எத்தனையோ அம்மாக்களுடைய வயிற்றில் நான் பிறந்து இறந்தேன், அவர்களும் என்னை பெற்று சலித்தார்கள், நானும் பிறந்து சலித்தேன், பிரம்மாவும் படைத்து சலித்தான். அப்படி ஏதோ சாஸ்திர சிலபத்துல வர, பெற்றவள் உடல் கழித்தால் பேதை நான் கால் கழித்தேன், படைத்தவன் கை கழித்து ஓய்ந்தான் அம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிற வேணுமாங்கிற மாதிரி ரொம்ப இந்த பிறவியாகப்பட்டது போதும், முருகா உன்னுடைய அந்த ஷடாட்சர மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்து நீ அருள வேண்டும் சொல்றார் முருகப்பெருமான். சிறு பாலனுடைய வயதில் சந்தனந்தி மிந்தனைந்து குங்குமம் மடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோடும் தண்டயஞ்சிலம்பலம்ப வெண்டயஞ்சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறி. முருகப்பெருமான் சந்தை சிதம்பரம் கொஞ்சம் மயில் மேலே ஏறி 2 குருமார்கள் வருகிறார்கள் கூட. அதுதான் சிறப்பு. 2 தாடி வைத்துக் கொண்டு ஒரு முனிவர் போல 2 மகரிஷிகள் கூட முருகப்பெருமான் மயிலில் ஆரோகணித்து வருகிறார். 2 பேரும் புருஷகாரம் பண்றார். புருஷகார பூதகின்னு அலர்மேல் மங்கை தாயாருக்கு பேர். ஏன்னா நமக்கும் சுவாமிக்கும் இடையே, சுவாமி எத்தனையோ நாள் கழிச்சு வந்திருக்கா நம்ம குழந்தை, அவனுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும், அம்பாள் எடுத்து கொடுப்பானா சுவாமிக்கு. அந்த மாதிரி இப்போ பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில இந்த 2 மகரிஷிகள் வந்து, சுவாமி நீங்க தான் பாம்பன் சுவாமிகளுக்கு ஷடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து முருகப்பெருமானை நீங்கள் தங்களுடைய தரிசனத்தை காமிக்க வேண்டும் சொல்ல, அந்த முருகப்பெருமான் அவனுக்கு முன் மயிலேறி ஏறி காட்சி அளிக்கிறார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அதுக்கப்புறமா அவருக்கு நிஷ்ட அப்படியே கைகூடி 30 நாள் அந்த குழிக்குள்ளேயே இருந்தாராம். நிஷ்ட கைகூடி, அதான் மனோலயம்னு சொல்றோமே, அந்த மனோலயம்ங்கிறது அதுதான். அப்படியே முருகப்பெருமனுடைய அந்த தரிசனம் கிடைத்த பிற்பாடு நிஷ்ட கைகூடி அப்படியே இருக்கிறார். அதுக்கப்புறமா சுவாமிகள் வெளியே வர்றார், அந்த சிஷ்யரை மீட் பண்றார் அப்படின்னு பின்னாடி கதை தொடரும். அப்படி அந்த மனோலயம் ஆகப்பட்டது எப்படி இருக்குதுன்னு பாக்குறோம். இவருடைய அண்ணாமலை கவிராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னிக்குல அண்ணாமலை கவிராயர்,
ரொம்ப ஃபேமஸான வள்ளி காவடி சிந்து பாடல். காவடி சிந்துனாவே அண்ணாமலை கவிராயருடைய பாடல்கள் தான். சென்னிக்குள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜகமெச்சிய மதுர கவிகதனை புயவரையற் புனை தீரம் மயில் வீரன் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திரு புகழ் முழக்கம் வரும் அடியார்கண முடிபோதினில் அமராவதி இமையோ செவிகட்டைக்கும் அண்டம் புடைக்கும் கருணை முருகனை போற்றி கருணை முருகனை போற்றி கருணை முருகனை போற்றி கந்த காவடி தோளின் மேலேற்றி வரும் அடியார்கண முடிபோதிலின் அமராவதி இமையோ செவிகட்டைக்கும் அண்டம் பூட்டைக்கும் அப்படின்னு நிறைய அருமையான பாடல்கள். அப்புறம் வந்து அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி எண்ணெய் தந்த பாலன் அசுரத்தம்மை கென்ற வைத்த வேலன் மாதிரி ஒரு 30 பாடல்களோட நம்ம அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. அது போக நிறைய பிள்ளை தமிழ் உலா கழுகுமலையில இருக்கிற, அதாவது சாதாரணமா அவர்கள் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த தெலுங்கு பேசக்கூடிய ஒரு மரபை சார்ந்தவர்கள். அதான் ஊவே சுவாமிநாதையர் சொல்லுவாராம், நீ குலத்தில் ரெட்டி ஆனால் தமிழில் இரட்டி அப்படிம்பாராம். குலத்தில் தான் ரெட்டி ஆனா தமிழில் நீ இரட்டி அப்படிம்பாராம். ரொம்ப விசுவாசியாக இருந்தார். அவருடைய சித்தப்பா வந்து வித்தார கவி, விஸ்தார கவி எல்லாம் பாடக்கூடிய ஒரு புலமை பெற்றவர். இவர் சிறு வயதில் ரொம்ப எத்தனையோ ஒரு 18-19 வயசு வரைக்குமே நாளொரு மேனியும் பொழுது வண்ணமா வளர்ந்து வந்தார். தமிழ்லாம் படிக்கிறார். ஆனாலும் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஊரை சுற்றும் வழக்கம் இருந்ததா அவர்கிட்ட. ரொம்ப ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாராம். எங்க பார்த்தால் எங்க காடனும் சக்தின்னு சித்தம்பூக்கு சிவம்பூக்குன்னு அப்படியே திரிஞ்சுட்டே இருப்பாராம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ஊர் சுற்றினா வீட்டுக்கு ஆகாது, உன்னை ஏதோ ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லி உங்க சித்தப்பாவிடத்தில் சேர்க்கிறாங்க. சித்தப்பாவிடத்தில் கம்பராமாயணம் போன்ற இதிகாச புராணங்களை எல்லாம் கற்று அவர் தான் விஸ்தார கவியாச்சு. அவரும் நிறைய இதெல்லாம் சொல்றார். முருகப்பெருமானுடைய அந்த கருணையின் காரணமா அவரும் பயின்று வரார். ஒரு நாள் அவர் இந்த ஊர் சுற்றும் வழக்கத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கழுகுமலை கோவிலுக்குள்ள பிரவேசம் செய்யறார். கோமதி அம்மா அதை சொல்றீங்களா? கோமதி அம்மா இல்ல. ஓகே ஓகே. அந்த கழுகுமலை கோவிலுக்குள்ள ஒரு நாள் நைட்டு பிரவேசம் செய்யறார். சுவாமி எல்லாம் தரிசனம் செய்யறார். அசதியின் காரணமா அப்படி தூங்கிடுறார். அர்ச்சகர்களும் கதவையெல்லாம் சாத்திட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது, ஒரு மனதில் ஓடுகிறது, நம்ம ஒண்ணுக்கும் வேலை இல்லாம இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு தமிழ் படிக்க எழுத கூட தெரிய மாட்டேங்குது, இப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறார். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்றாரா, சிறு குழந்தை வடிவுல வந்து அவருக்கு எப்படி அருணகிரிநாதருக்கு அருளி செய்தார் அதே மாதிரி திருப்புகழ் பாடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறார். முதல்ல அவர் திருப்புகழைத்தான் பாடார். நிறைய திருப்புகழை பாடி 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 முருகனே திருப்புகழ் பாராயணத்தை எடுத்து கொடுக்கிறார். அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கும்னு. அடுத்த நாளே சித்தப்பாட்ட போறார். திடீர்னு வேலை கிடைக்குது. அவரும் விஸ்தார கவியை நிறைய கவிகள் பாடுறார். அப்படியே அவருடைய பயணம் தொடங்குகிறது. திருவாவடுதுறை ஆதீனம் இப்படியே போறது. தன்னுடைய கடைசி காலங்களில் ராமநாதபுரம் விருதாலய மருதப்ப தேவர் என்கிற ஜமீன்தாரிடம் வேலைக்கு சேர்றார். அவர் சொல்றார், ரெட்டியாரே, நாளைக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கழுகுமலைக்கு நம்ம காவடி புறப்படுது, நீங்க தான் எங்களுடைய பக்தி பாமாலை நீங்க தான் சூட்டணும் அப்படிங்கிறார். தேவர் இங்கிருந்து புறப்பட்டு கழுகுமலை போகும் வரை ஒரே காவடி சிந்துதான். அந்த காவடி சிந்து உரத்த குரலில் பாட 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 அப்படியே அவருக்கு மெய்சிலிர்த்து மனோலயம் மிச்சி அந்த ஆனந்த பாஷ்பம் பெருகி அப்படியே மூர்ச்சையாகி கீழே அண்ணாமலை ரெட்டியார் விழுந்துறார். அவரை அப்படியே ஆற தழுவின இருளப்ப தேவர் சொல்றார், எங்களை சண்முக நதியில திளைக்க வைத்தவர் நீரே, உங்களுக்கு இன்னிலிருந்து அருமையான விஸ்தார கவிங்கிற பட்டத்தை அளிக்கிறோம். அதே மாதிரி காவடி சிந்தருடைய சிங்கம் என்று உங்களுக்கு பட்டம் அளிக்கிறோம் அப்படின்னு பட்டம் அளித்து அவரை கௌரவித்து அன்றைய தினம் சுவாமிய போய் சேவித்தார்களாம். ரொம்ப அருமையான மகான்கள் எல்லாம் வாழ்ந்த இடம். அது போக நிறைய முருகஸ்தலங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல பிள்ளை தமிழ் அந்தாதி இதெல்லாம் பாடக்கூடிய அருமையான ஒரு புலவர் அண்ணாமலை கவி. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய முருக அடியார்கள் எண்ணற்ற பேர் உள்ளார்கள். அவர்களெல்லாம் நாம் பின்தொடர வேண்டும். அப்படி இருக்க இந்த பாடலில் சிதம்பரத்தை சிறிது
கொஞ்சம் சொல்றார். அதாவது பெருமாளுடைய நடனம் எப்படி இருக்குதுங்கிறத நிறைய பாடல் அருணகிரிநாதர் சொல்றார். நம்முடைய திருப்புகழ் சித்திர சபையிலையும் கூட அந்த சிற்பங்கள் எல்லா சிற்பங்களும் இருக்கும்போது கடைசியா நம்முடைய நடராஜனுடைய அந்த அந்த வடிவமும் அந்த ஓவியமும் இடம்பெற்றிருக்கும். முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு அல்ல. ஏன்னா திருப்புகழ் நம்முடைய சிதம்பரம் திருப்புகழ்ல கூட சொல்லுவார், கைத்தருண ஜோதி அத்திமுக வேத கற்பக சகோத்திர பெருமாள்கான் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானே அங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் தான் அங்க பிரம் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அதாவது முதலில் இந்த மண்ணாகப்பட்டது தண்ணியினால் மூடப்படும். அந்த மண்ணுக்கு பூமிக்கு அழிவு தண்ணியினாலே, தண்ணிக்கு அழிவு பூமியில் உள்ளிருக்கும் அந்த அக்னி. அந்த அக்னி எல்லாம் அந்த நீரை குடிச்சிடும். அதனால நீருக்கும் அழிவு, பூமிக்கும் அழிவு. இந்த நெருப்புக்கு என்ன அழிவு அப்படின்னா காற்றின் வாயிலாக அழிவு. காற்றுக்கு அழிவு, காற்றெல்லாம் ஆகாசத்தில் ஒடுக்கும். அப்ப கடைசியா அந்த ஆகாசமாகப்பட்டது சிதம்பரம் தானே. சிதம்பர ரகசியம்னா அந்த சிதம்பரத்துல ஒரே ஒரு அந்த அந்த வில்வத்தை தங்க வில்வத்துல மாலை போட்டிருப்பாங்க. அதான் ரகசியம். அது என்ன ரகசியம்? அந்த இப்ப கேமராக்கும் எனக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த வெளியை நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் அங்கதான் சிவமா. ஹிருதய கமலத்தில் லப்டப் 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 லப்டப்னு அடிக்குது. அதுதான் சிதம்பரம். அங்கதான் சிதம்பரநாதன் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம்ங்கிற மாதிரி அங்கதான் சிதம்பரம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சிதம்பரத்தில் வடக்கு கோபுரத்துல அங்க ஒரு முருகப்பெருமான் இருப்பார். வடக்கு கோபுரம் வந்த உடனே லெப்ட் சைடு ஒரு முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பாரா இல்ல அது செதுக்கின மூர்த்தியான்னு தெரியல. ஆனா கவசம் தான் சாத்திருப்பாங்க. முருகப்பெருமான் அம்பிகையோட, அதாவது வேடமங்கை உடனாக இருப்பார் முருகப்பெருமான். ரொம்ப அழகான மூர்த்தி. அங்க தனியாவே அங்க முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்குது. வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாள்னு அந்த முருகருக்கு மட்டுமே தனியாக பாடியுள்ளார் அருணகிரிநாதர். அப்படி சிதம்பரத்தையும் இவர் நினைவு கூர்ந்து அருணகிரிநாதர் நமக்கு அருளி செய்கிறார். அதான் அந்த தாத்தரி தாக்கிட அப்படிங்கிற அந்த பதத்தை போட்டு நடராஜ பெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல ரொம்ப அருமையா சொல்றார். அடின்னு இந்த பாடலை ஒரு முறை பாடி இதை நிறைவு செய்கிறேன். மாத்திரையாகிலும் நாத்தவராளுடன் வாழ்க்கையை நீடன மதியாமல் மக்களை யாரையும் ஏற்றிடு சீலிகள் மாப்பறிவேதி அனுபோக பாத்திரமீதன மூட்டிடும் ஆசைகள் பார்ப்படு ஆடகம் அது தேட பார்க்களமீதினில் மூர்க்கரே கவி பார்க்கடலான உழல்வேனோ சாத்திரமாரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேடே தாத்தரிதாகிட சேக்கெனுமானட தாற்பரநாதரே குமரேசா வெத்திரசாலமது ஏற்றிடு வேடுவர் மிக்கமுதாமையில் மணவாளா வேத்தமதாமரை ஆர்த்திடு திருவேட்களமேவிய பெருமாளே பார்க்களமீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலாமென உழல்வேனோ பேர்க்களமேவிய பெருமாளே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். அடியர்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாங்கம்மா. சிவாயனம்.
இது இப்ப பாடி அனுப்பிச்சுடுங்க சாமி குரூப்ல. சரிங்கம்மா. அனுப்புறேங்கம்மா. அதுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு போயிட்டு இப்பதான் வந்தேன்.